லேவியராகமம் அதிகாரம் 16. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பாவ நிவிர்த்தி செய்யும் நாளுக்கான இன்றைய யூத வழக்கம். 2. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்த ஆரோன். 3. பலிபீடம் பிராயச்சித்தம் செய்யப்படும் முறைமை. 4. பலி தகனிக்கப்படும் முறைமை. 5. போக்காடாய் விடப்பட்ட ஆடு. 1. பாவ நிவிர்த்தி செய்யும் நாளுக்கான இன்றைய யூத வழக்கம். பாவ நிவிர்த்தி 7ஆம் மாதம் 10ஆம் தேதி இஸ்ரவேலரால் ஆசரிக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியரே இந்த பலியை செலுத்த வேண்டும். இதுவே முறைமை. இன்றைய யூத வழக்கத்தின்படி இந்த 7ஆம் மாதமே யூதர்களின் பிரதான மாதமாக, அதாவது முதலாவது மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த 7ஆம் மாதத்தின் வேதாகம பெயர் சிறைபிடிப்புக்கு முன்னர் ஏத்தானிம் எனவும் சிறைபிடிப்புக்கு பின்னர் டிஷ்ரி எனவும் அழைக்கப்பட்டது. இது இன்றைய ஆங்கில வழக்கத்தின்படி செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திற்கு இடைப்பட்ட நாட்களாகும். இந்த ஏத்தானிம் அல்லது திஷ்ரி என்ற 7ஆம் மாதம்தான் இப்போது யூதர்களின் முதலாவது மாதமாகும். இந்த 7வது மாதத்தின் முதல் நாள் புத்தாண்டு தினமாக, அதாவது ரோஷ் ஹஷானா எனப்படும் புத்தாண்டு தினமாக யூதர்களால் ஆசரிக்கப்படுகிறது. அதன் பின் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து 10 நாள் உபவாசம் ஆசரிக்கப்படுகிறது. இந்த உபவாசத்திற்கு பின்னர் 10வது நாள் யோம் கிப்பூர் என அழைக்கப்படும் பரிகார நாளாக, அதாவது பாவ நிவிர்த்தி செய்யும் நாளாக ஆசரிக்கப்படுகிறது. இந்த ஏத்தானிம் மாதத்து 10வது நாள்தான் பாவ நிவிர்த்தி செய்யும் நாள் என கர்த்தரால் முன்னுரைக்கப்பட்டபடியே இந்த 7ஆம் மாதம் அவர்களால் முதலாவது மாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த முதலாவது மாதத்தின் 10வது நாளில் அவர்கள் பாவ நிவிர்த்தி செய்யும் நாள், அதாவது யோம் கிப்பூர் என்னும் நாளை ஆசரிக்கின்றனர். இதன் நோக்கமானது கடந்த ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதாகும். 2. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்த ஆரோன். எபிரேயர் 5:4 இவ்விதமாக வாசிக்கிறோம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என. இந்த பிரத்யேகமான பாவ நிவிர்த்தி செய்யும் நாள், அதாவது ஆண்டிற்கு ஒரு முறை ஆசரிக்கப்படும் இந்த நாளானது முழுவதும் பிரதான ஆசாரியனால் செய்யப்பட்டது. இந்த பிரதான ஆசாரியனின் இந்த முழு கடமையும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக உள்ளது. பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய வேண்டிய இந்த நாளில் ஆரோன் தனக்கான பாவ நிவாரண பலியையும் தனக்கான சரீர ஒடுக்குதலையும் தனக்கான சுத்திகரிப்பையும் செய்வது அவசியமாயிருந்தது. இதேபோல் பிரதான பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முற்பட்ட போது ஆரோன் தனது 2 குமாரர்களை பலி கொடுத்தார் என்பது நாம் அறிந்த ஒன்றே. எனவே பிரதான ஆசாரியருடைய ஊழியம் என்பது கனமான மரியாதைக்குரிய ஒருவராலும், அதாவது சாதாரண மனிதனால் தன்னால் எளிதாக செய்ய இயலாத ஒரு வேலையாகும். இந்த அதிகாரத்தின் ஆரோன் அவருக்காகவும் அவர் வீட்டாருக்காகவும் பாவ நிவாரண பலியாக ஒரு காளையையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் கொண்டு வருகிறார். அதேபோல் இஸ்ரவேல் சபையார் 2 வெள்ளாட்டுக்கடாக்களை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் கொண்டு வருகின்றனர். எனவே பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி இந்த இரண்டும் ஆரோன் சார்பிலும் இஸ்ரவேல் சபையார் சார்பிலும் கொண்டு வரப்பட்டது. இதன் பின்னர் பாவ நிவிர்த்தி செய்யும் முறைமை ஆரம்பிக்கிறது.
இதில் இஸ்ரவேல் சபையார் கொண்டு வந்த 2 வெள்ளாட்டு கடாக்களின் மேல் சீட்டு போடப்படுகிறது. இது கர்த்தருக்கென்று எந்த ஆட்டுக்கடா தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பதற்கான சீட்டாகும். இந்த 2 வெள்ளாட்டு கடாக்களில் ஒன்று கர்த்தருக்கென்றும் மற்றொன்று போக்காடாக விடப்படுவதற்கென்றும் சீட்டு போடப்பட்டது. இதில் போக்காடாக விடப்படும் ஆடு போக்காடாக வனாந்தரத்திலே எந்த ஒரு பராமரிப்புமின்றி போக விடப்பட வேண்டும். கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடா பாவ நிவாரண பலியாக பலியிடப்பட வேண்டும். இதுவே பாவ நிவிர்த்தி செய்வதற்கான கர்த்தருக்கென்று பலியிடும் வெள்ளாட்டுக்கடாவை தேர்ந்தெடுப்பதற்கான முறைமையாகும். இதன் பின்னர் ஆரோன் முதலாவது தனக்காகவும் தனது வீட்டாருக்காகவும் பலி செலுத்த வேண்டும். அவர் தனக்கான பலியாக, அதாவது பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்த காளையை முதலாவது கொல்ல வேண்டும். இரண்டாவது, பலிபீடம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றே. அந்த பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலை எடுத்து தூப கலசத்தை நிரப்பி சுகந்த தூப வர்க்கத்தை இட்டு திரைக்கு உட்புறமாக, இதுதான் திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உட்புறமாக நுழைவதாகும். அங்கு இந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் நுழைந்து கிருபாசனம் மூடத்தக்கதாக தூபமேகத்தை உருவாக்க வேண்டும். அதாவது பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அக்கினியும் கர்த்தர் சொன்ன முறைமையின்படி செய்யப்பட்ட தூப வர்க்கமும் இடப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆரோன் வந்து கிருபாசனம் மேல் இருக்கிற அந்த மூடி, கிருபாசன மூடி முழுவதும் புகையால் நிறைந்திருக்கும் அளவு தூப வர்க்கத்தை இட வேண்டும். இதுவே காளையை கொன்ற பின்னர் ஆரோன் செய்யும் வேலையாகும். காளையை கொல்ல வேண்டும். பின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று தூப வர்க்கம் இட வேண்டும். அந்த தூபமானது கிருபாசனத்தை நிரப்ப வேண்டும். மூன்றாவது, தான் கொன்ற காளையின் இரத்தத்தை எடுத்து அதை கிருபாசனத்தின் மேல் தெளித்து, மேலும் கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் விரலினால் தெளித்து பிராயச்சித்தம் பண்ண வேண்டும். இதுவே மூன்றாவதாக பண்ண வேண்டியது. முதலாவதாக காளையை கொல்ல வேண்டும். இரண்டாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து கிருபாசனத்தில் தூப வர்க்கம் இட வேண்டும். மூன்றாவதாக கொல்லப்பட்ட காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்தின் மேல் தெளிக்க வேண்டும் மற்றும் கிருபாசனத்தின் முன் 7 தரம் விரலினால் தெளிக்க வேண்டும். இதுவே ஆரோனுக்கும் அவன் வீட்டாருக்குமான பலி செலுத்தப்பட்ட காளையை கொண்டு செய்ய வேண்டிய முறைமை. பின்னர் ஆரோன் இஸ்ரவேல் சபையாருக்காய் கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த பலிக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை கொல்ல வேண்டும். கொன்ற பின் இதே முறைமையை, காளைக்கு செய்ததை போன்ற முறைமையை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று இஸ்ரவேல் சபையாருக்காய் பலி செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தை கொண்டும் செய்ய வேண்டும். காளையின் இரத்தத்தை தெளித்தது போல இந்த வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளிக்க வேண்டும். இதுவே ஆரோன் தனக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும் முறைமை. இதன் பின்னர் ஆரோன் வெளியே வந்து தன்னுடைய மற்ற முறைமைகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். 3. பலிபீடம் பிராயச்சித்தம் செய்யும் முறைமை. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று கிருபாசனத்தின் முன் இரத்தத்தை தெளித்த பின்னர் ஆரோன் பலிபீடத்தை பிராயச்சித்தம் செய்யும் முறைமையை தொடங்க வேண்டும். காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடா இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து முதலாவது பலிபீடத்தின் கொம்புகளில் பூச வேண்டும். பின்னர் இரத்தத்தை தன் விரலினால் எடுத்து பலிபீடத்தின் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரிக்க வேண்டும். இதுவே பலிபீடத்தை பிராயச்சித்தம் செய்யும் முறைமையாகும். 4. பலி தகனிக்கப்படும் முறைமை.
பாவ நிவாரண பலி கொல்லப்பட்டு அதனுடைய இரத்தமானது கிருபாசனத்திற்கு முன்பாகவும் பலிபீடத்திலும் தெளிக்கப்பட்ட பின்னர் அந்த பலியின் மாம்சமும் அந்த பலியின் மற்ற பாகங்களும் தகனிக்கப்பட வேண்டும். அதில் அந்த பாவ நிவாரண பலியின் கொழுப்பு பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட வேண்டும். காளையின் கொழுப்பும் இஸ்ரவேல் சபையாருக்காக கொல்லப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவின் கொழுப்பும் மாத்திரமே பலிபீடத்தின் மேல், ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட வேண்டும். இந்த காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவின் மாம்சமும் சாணியும் தோலும் முழுவதும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு வரப்பட்டு அக்கினியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். இதுவே பாவ நிவிர்த்தி செய்யும் முறைமையாகும். இதை இன்னொரு முறை வரிசைப்படுத்தி பார்ப்போமானால், முதலாவதாக பலி ஆரோன் சார்பிலும் இஸ்ரவேல் சபையார் சார்பிலும் கொண்டு வரப்படுகிறது. இஸ்ரவேல் சபையார் சார்பில் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியின் 2 வெள்ளாட்டுக்கடாக்களில் ஒன்று கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்படுகிறது, மற்றொன்று போக்காடாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவும் ஆரோனுடைய காளையும் பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தப்பட்டு அதனுடைய இரத்தம் பலிபீடத்திலும் கிருபாசனத்திற்கு முன்பும் தெளிக்கப்படுகிறது. பின்னர் பலியிடப்பட்ட பலியின் கொழுப்பு மாத்திரம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படுகிறது. மீதியான மாம்சமும் தோலும் சாணியும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பாளையத்திற்கு புறம்பே கொண்டு வரப்பட்டு அக்கினியால் தகனிக்கப்படுகிறது. இதுவே முழு முறைமையாகும். 4. போக்காடாய் விடப்பட்ட ஆடு. உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடா அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அவைகளை போக்காடாய் விடப்படுகிற ஆட்டின் மேல் செலுத்த வேண்டும். செலுத்திய பின்னர் அந்த ஆடு வனாந்திரத்திற்கு அனுப்பிவிடப்பட வேண்டும். அந்த வெள்ளாட்டுக்கடா இந்த இஸ்ரவேல் சபையார் முழு இஸ்ரவேல் தேச சபையாரின் அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போகும். அது திரும்பி வராது. இதுவே போக்காடாய் விடப்பட்ட ஆட்டின் முறைமையாகும். இது உணர்த்துவது என்ன என்பதை ஆராய்வோமானால், ஒரு ஆடு கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தப்படுகிறது. இது பாவ நிவாரணத்தை எவ்வாறு அளிக்கிறது என்பதற்கான ஒரு படம். அதாவது பாவத்திற்கான தண்டனையை, அதாவது மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் படமாக இது அமைகிறது. இதன் விளைவாய் நாம் பாவ மன்னிப்படைகிறோம். 2வது ஆடு பாவ நிவாரணத்தின் விளைவை குறிக்கிறது. விளைவு என்பது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின் அந்த பாவம் ஒருபோதும் நம்மிடம் திரும்பி வருவதில்லை. எனவே பலி செலுத்தப்பட்ட ஆடு எவ்வாறு பாவ மன்னிப்பின் படமாக அமைகிறதோ அதேபோல் போக்காடாய் விடப்பட்ட ஆடு மன்னிக்கப்பட்ட பாவம் இனி ஒருபோதும் நம்மை திரும்பி வராது. அது தனக்கானதை சுமந்து திரியும் என்பதை குறிக்கிறது. நமது பாவங்களுக்கான தண்டனை இனி நம்மை ஒருபோதும் திரும்பி வருவதில்லை என்பதை இந்த போக்காடாய் விடப்பட்ட ஆடு குறிக்கிறது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த லேவியராகமம் புஸ்தகத்தின் 16வது அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த முறைமைகளுக்காக நன்றி சுவாமி. ஆரோன் எவ்வாறு தகப்பனே சமஸ்த இஸ்ரவேலரின் பாவங்களுக்காகவும் தனது பாவங்களுக்காகவும் அப்பா உம்முடைய சந்நிதியில் முன்னின்று அப்பா பிராயச்சித்தம் செய்தாரோ அதே போல் சுவாமி நீர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக சுவாமி நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அப்பா நீர் எங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து அதன் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காய் அனுபவித்த தண்டனை இனி ஒருபோதும் எங்கள் மேல் சுமராது என்பதை விசுவாசிக்கிறோம். அப்பா சுவாமி, எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து எப்போதும் நாங்கள் உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தில் வளர கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமம் அதிகாரம் 16 5 பகுதிகளாக